நம பார்வதீபதையே அரர் மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம பாத்துல நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நிறைய பேர், எவ்வளோ பேர், எத்தனையோ கோயில் கோயிலா போறோம், புத்திர பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் வேணும். சுவாமி, இந்த குழந்தை பாக்கியம் எதனால் தடைப்பட்டு போய்கொண்டிருக்கிறது? ஏன் நம்ம எங்க வம்சத்துக்கு பிறக்கல? எங்க தாத்தா இருந்தார், எங்க தாத்தாக்கு எங்க அப்பா பிறந்தார், எங்க அப்பாவுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் எல்லாரும் பிறந்தாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஒன்னும் பிறக்கவில்லை. 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. இது என்னன்னா, புத்திர தோஷம், புத்திரனோ புத்திரியோ தோஷமாக மாறுகிறது. ஜாதகத்தில் இருக்கும், அதை கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு நிவர்த்தி என்ன அப்படின்னா, முதல் விஷயம், முன்னோர்களுடைய சாபங்கள் வம்சத்தை அபிவிருத்தி பண்ணாது. நம்ம சொல்லுவோம் ஆத்துல விளையாட்டு பக்கா குழந்தைய, இது உருப்படாது போ அப்படின்பேன், இது இவன் படிக்க மாட்டான், இவன் வேஸ்ட், அதை மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சண்டை போட்டுட்டே இருப்பான், யாரான்னு சொல்லி நீ பிச்சைதான் எடுப்ப அப்படின்பா. நம்மளுடைய கால தேசம், நம்ம பண்ற தர்மமும் அது என்ன ஆகும்னா மாறி போய் அவனை மாத்தி விடும். அந்த நிலைமைக்கு போயிட்டானா அதை நீ கண்ணால பார்க்கும்போது கஷ்டப்படுவேன். இந்த முன்னோர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல தோஷ நிவர்த்தியே கிடையாது, பண்ண மாட்டாங்க. இப்பதான் நிறைய ஜோசியம். அப்பெல்லாம் 16 ஊருக்கு ஒரு ஜோசியம் இருப்பான். ஜாதகத்தை இன்னைக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் கழிச்சா நம்ம ஜாதகமே சொல்லுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அதுல உடன்பாடோட இருந்து கரெக்டா சொல்லுவார். அந்த காலத்துல இன்னும் சொல்ல போனா கல்யாணத்துல யோசியங்களே பார்க்கல. இதுல என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த முன்னோர்களுடைய தோஷங்கள் சாபங்களினால வம்ச அபிவிருத்தி நிறுத்தப்படுகிறது. முதல்ல நான் சொல்றேன் சார், எளிய பரிகாரம். குழந்தை பாக்கியம் இல்லையா, நேர ராமேஸ்வரத்துல போய் தீர்த்த ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. இந்த பையனுக்கு இப்ப பிறக்கல, கல்யாணம் ஆயிட்டு மாட்டு பொண்ணு வந்துட்டா அப்படின்னா, அப்பா அம்மா திதி கொடுக்க கூடியவர்களாக இருந்தால் நேர உங்க பையனுக்காக நீங்க போய் நேர ராமேஸ்வரத்துல திதி கொடுங்கள். முதல்ல அதை செஞ்சுட்டு வாங்க. முன்னோர்களுடைய திருப்திப்படுத்துங்கள். சாமி, இதை எப்படி முன்னோர்கள் திருப்திப்படுத்துறது? இது கலியுகத்துல கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். என்ன அப்படின்னா, இந்த காலத்துல நம்ம ஜீவன் நம்மளை விட்டு போகும்பொழுது நம்ம என்னென்ன தவறுகள் செய்தோமோ அதெல்லாம் தோஷமாக மாறும். அது வம்சத்தை பாதிக்கும். அது ஒரு புறமா இருந்தாலும், ராமேஸ்வரத்துல போய் அழகா ஸ்நானம் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து இருப்பார்கள். முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து பூஜை செய்யுங்கள். ஏன்னா ராமேஸ்வரம் பிதர்களுடைய லோக பிரதானம். ராமேஸ்வரத்துக்கு ஒருத்தன் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டான்னா முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டு. சத்தியம். சுவாமி, நாங்க காசிக்கு போயிட்டு வந்தோம். ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி காசி, அதுக்கு மேல. ஆனால் இந்த ராமேஸ்வரத்தை நீங்க போய் இதை மாரி முன்னோர்களுக்கு இந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணி விட்டு வாருங்கள். அவங்க மனக்லேஷம், மனசஞ்சலங்கள்லாம் சேர்த்து. ஒருத்தர் ஜீவன் செத்து போகுது இல்லையா, என்ன சொல்லுவாங்க? நேற்றுக்கு நல்லாதான் இருந்தாரு, இன்னைக்கு படுத்துட்டு போயிட்டாரு, ஆனா அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அது கடவுளுக்கே தெரியாது, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த சரீரத்தில இருந்து ஆத்மா போனோன்னு அவன் என்ன நினைச்சானோ தெரியல, சாபமாக பண்ணுவது. இந்த நினைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ஏக்கமாக மாறுகிறது. அதை நிவர்த்தி பண்ணணும். இப்பெல்லாம் யாருமே திதி கொடுக்கறதே கிடையாது. பாதி பேர் ஒண்ணுமே பண்றது இல்லை. அவங்க சம்பிரதாயத்தை மறந்துட்டாங்க. அது என்னன்னா, இப்ப குழந்தைகளை பாதிக்கிறது. அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்துல போய் ராமேஸ்வரத்துல முன்னோர்களுக்கு பூஜை செய்து கடல் ஸ்நானம் பண்ணி கோயிலுக்குள்ள 22 கிணத்துலையும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தேன்னா 100க்கு 100 குழந்தை பிறப்பு. அடுத்ததாக
இந்த புத்திர தோஷம் எதனால நிறுத்தப்படுகிறது அப்படின்னா, சரீரத்திலே கர்ப்பஸ்தானத்திலே வீக்கா இருக்கும், இல்லைன்னா இந்த பையனுக்கு வீக்கா இருக்கும் சரீரம். இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா சந்தான கோபாலகிருஷ்ணனை பூஜை செய்யணும். சந்தான கோபாலகிருஷ்ணா தவிழ்ந்த கிருஷ்ணன் பேர். ஆத்துல பொம்நாட்டியோ இல்ல ஆம்பளையோ 2 பேரும் தம்பதிகள் கண்டிப்பாக கிருஷ்ணரை பூஜை செய்யுங்கள். பயப்படாதீங்க, கண்டிப்பா தெய்வம் நம் பக்கம். நீ கூப்பிட கூப்பிட தெய்வம் வந்து நிற்கும். வசுதேவருக்கும் தேவகிக்கும் எப்படி குழந்தை பிறந்தது? கம்சன் ஒவ்வொரு குழந்தையா கொன்னான். அவ அண்ணன் குழந்தை பிறக்கலன்னு வேண்டினாளா, நிறுத்திட்டாளா? இல்லையே, குழந்தை பிறந்துட்டே இருந்தது அவளுக்கு. பகவான் கொடுத்துட்டே இருந்தார். கடைசியா கிருஷ்ணர் பிறந்தார் இல்லையா? சுவாமி நம்ம பிரார்த்தனை காது கொடுத்து கேட்பார். குழந்தைகளே, தம்பதிகளே, கண்டிப்பாக நமக்கெல்லாம் பாக்கியம் உண்டு. சார் எனக்கு 15 வருஷம் ஆச்சு குழந்தை பிறக்கல, நம்பிக்கையை இழக்காதீர்கள். தெய்வம் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கும். கிருஷ்ண பரமாத்மா சந்தான கோபாலகிருஷ்ணனை பூஜை செய்யுங்கள், கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறலாம். 3வதாக குலதெய்வத்தை போய் வழிபடுங்கள். குலதெய்வம் வம்சத்தை கொடுக்கும், வேற எந்த தெய்வம் கொடுக்காது. குலதெய்வம் தான் நம்ம முன்னோர்களை தெரிஞ்சவங்க. தாத்தா பாட்டியில இருந்து கொள்ளு தாத்தா வரைக்கும் அவருக்கு தெரியும் யார் யார் என்ன பண்ணான்னு. அந்த குலதெய்வம் நம்ம வம்சத்தை காப்பாற்றும். அதனால குலதெய்வத்தை போய் பூஜை செய்யுங்கள். ஜாதகத்திலே உங்களுடைய புத்திரஸ்தானத்தில் தோஷம் இருந்தால், இதெல்லாம் செய்தேனால் நம்ம வம்சத்திலிருந்து வம்சாவளிகள் பிறக்கும். ஆன்மீக அன்பர்களே, எல்லோரும் நான் செய்ததை சொல்வதை செய்து எம்பெருமான் அனுகிரகம் பாத்திரமா இருக்கும். அது நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா.